இன்னும் 3 மாசத்துல உங்களுக்கும் வினோதினிக்கும் கல்யாணம். அப்படி இருக்கிறப்ப அர்த்தமே இல்லாம என் புள்ள கட்டின தாலி எதுக்கு அவ கழுத்துல இருக்கணும்? நான் சொல்றதுதான் கேட்கல. நீங்களாவது கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல. நான் எப்படிமா? எப்படின்னா, இனிமே நீங்க தானே எல்லா விஷயத்தையும் பாத்துக்க போறீங்க. நீங்க சொன்ன அவ கேட்டுதானே ஆகணும். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு தம்பி. நீங்க சொல்ற மாதிரி அவ போக்குலயே விட்டோம்னா கடைசி வரைக்கும் அவ மனசு மாறவே மாட்டான். அவளை பத்தி எனக்கு தான் முழுசா தெரியும். இதான் உங்க கோவமா? சரி விடுங்கம்மா, உங்ககிட்ட பேசாம எங்க போயிட போறாங்க? இது மட்டும் இல்ல தம்பி, அந்த சிவா தம்பி இருக்காருல்ல. யாரு? அந்த மளிகை கடைக்காரரா? ஆமாப்பா, அந்த தம்பி தான். அவரு வினோ கிட்ட போய் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசியிருக்காரு. அதுவும் அவளுக்கு பிடிக்கல. அந்த கோபத்தையும் சேர்த்துதான் என்கிட்ட பேசாம இருக்கா. அவர் இதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட பேசணும்? நான் கோவில்ல இருக்கும்போது யதார்த்தமா அந்த புள்ள வந்துச்சுப்பா. என்னம்மா சோகமா இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. நானும் விவரத்தை சொன்னேன். அந்த புள்ளையும் என் மேல இறக்கப்பட்டு நான் உங்க மருமக கிட்ட பேசுறேன்னு எனக்காக பேசுச்சு. அவ்வளவுதான்ப்பா. எதுக்குமா நம்ம குடும்ப விஷயத்த 3வது மனுஷனுக்கு சொல்லி அவர் இதுக்குள்ள வந்து எதுக்குமா இதெல்லாம்? என்னப்பா நீயும் வினோ மாதிரியே சொல்ற. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. என் கஷ்டத்தை கேட்டு தாங்க முடியாம எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுதான் போய் பேசுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? யாரு பேசுனா என்ன? எனக்கு வினோதினி மனசு மாறணும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லது நடந்தா சரிதானே. அதுக்குன்னு யாருன்னு தெரியாதவங்க சம்மதம் இல்லாம வந்து பேசினா யாருக்கும் கோவம் வரதானே செய்யுமா? ஆனா அந்த பிள்ளைய என்னால அப்படி நினைக்க முடியலப்பா. ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அதான் நான் மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். தப்பு இல்லம்மா, அதுக்குன்னு முழுசா நம்பவும் முடியாதுல்ல. நீங்க படிச்சவங்க, நீங்க சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லம்மா தம்பி, எனக்கு என் மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணும். என் பிள்ளைய கட்டிக்கிட்டு அவ எந்த சுகத்தையுமே அனுபவிக்கல. இந்த குடும்பத்தை இது நாள் வரைக்கும் தான் தோள்ல தாங்கிக்கிட்டு கஷ்டத்தை மட்டுமே தான் பட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்புறம் அவளுக்கு யாரு இருக்காங்கங்கிற பயத்துலதான் அவளை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நீங்க நல்லபடியா அவளை பாத்துக்கணும். என்னம்மா நீங்க இதெல்லாம் சொல்லணுமா? கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன 2 பேரையும் காணோம்? அத்தை இவரை எங்க கூட்டிட்டு போய் பேச போயிருக்காங்க? நம்ம அம்பு வந்துடுச்சு. இனிமேதான் ஆட்டத்துல அனல் பறக்க போகுது. நெருப்பு பத்தி எரியறப்போ அப்படியே அணைக்கிற மாதிரி போய் எண்ணெயை ஊத்தி விட்டுருவோம். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. வரேன். என்னங்க வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமாங்க. ஆமா, நீங்க என்ன கடையில இல்லாம இங்க வந்திருக்கீங்க? அது வர வேண்டிய சூழல், வந்துட்டேன். நேத்து நான் கோவில்ல உங்ககிட்ட கொஞ்சம் வரம்பு மீறி பேசிட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அம்மா கண் கலங்கி பேசினதை பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பேசி உங்களை சம்மதிக்க வச்சு அம்மாவை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்கிற ஆர்வ கோளாறுல நான் உங்க பர்சனல் விஷயங்கள்லாம் எடுத்து பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. நீங்க கோவப்படுறதுனா என் மேல எவ்வளவு வேணாலும் கோவப்படுங்க. ஆனா அம்மா மட்டும் கோவப்பட்டு பேசாதீங்க. அவங்க பாவம், உங்களை விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்கா? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க ஆல்ரெடி அம்மாட்ட கோவப்பட்டு பேசிட்டீங்களா? போச்சு போங்க. என் உள்ளுணர்வு சொல்லுச்சுங்க, இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைச்சேன். லேட் ஆயிடுச்சு. அம்மா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசினதால தானே நான் உங்ககிட்ட வந்து பேசினேன்னு நீங்க கோவப்பட்டு அம்மாவை எதுவும் திட்டிடக்கூடாதுன்னு நான் அதிக பிரசங்கத்தனமா பேசி உங்களை சங்கடப்படுத்திட்டேனேன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஐயோ,
நீங்க வந்து பேசுனதுல எனக்கு கோவம் இல்லைங்க. அத்தை எதுக்காக உங்களை சங்கடப்படுத்தணும், அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குங்க. ஐயோ, அந்த வருத்தமே உங்களுக்கு வேண்டாங்க. அவங்க ஒன்றும் சொல்லி என்ன அனுப்பல, நானா தான் வந்து பேசினேன். ஏன்